கேலக்ஸி A7 2018 முதல் தடவையாக சாம்சங் ட்ரிபிள் கேமராஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஃபோனில். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இதுதான் A7 2018 வர பாக்ஸ். எப்போவுமே பார்க்குற மாதிரி பின்னாடி ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரேப்பை ரிமூவ் பண்ணுவோம். இங்கே எம்ஆர்பி 25,600 சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது 24,000. எனிவே ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலாம், மற்றதை கட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே முதல்ல A7 2018 இருக்குது. இதை நம்ம பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். கிளாஸ் பெல்ட், ட்ரிபிள் கேமராஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி இதான் சாம்சங் முதல் தடவை இதை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெகுலர் புக்லெட்ஸ் காமிக்க மறந்துட்டேன். எனிவே ஒரு பேர் ஆஃப் இயர்ஃபோன்ஸ், மைக்ரோ USB கேபிள், 5V 1.55 amps ட்ராவல் அடாப்டர், கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் சிம் இஜெக்டர் டூல். இப்போ A7க்கு வருவோம். கிளாஸ் பெல்ட் 2.5D கிளாஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. பட் இதில் ஸ்பெஷல்னால் அது கிடையாது. இங்கே யூனிக் செல்லிங் பாயிண்ட், இதோட மெயின் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப். ஸோ அங்கே ஆரம்பிப்போம். பிரைமரி சென்சர் 24 megapixels f1.7, செகண்டரி சென்சர் ஒரு டெப்த் சென்சர் 5 megapixel f2.2. ஸோ இங்கே ட்விஸ்ட் என்னென்னா அடுத்த 8 megapixel சென்சர் அந்த தேர்ட் கேமரா f2.4 லென்ஸோடு வருது. இந்த லென்ஸ் ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம முன்னாடியே LG, ASUSலேருந்துலாம் பார்த்துருக்கோம். சாம்சங்கும் அதை இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரைமரி கேமரா வச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுத்த இமேஜஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, டீட்டெயில் இருந்துச்சு. இந்த வைட் ஆங்கிள் கேமரா ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு வருது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. லோ லைட்டில் சாம்சங் 4 பிக்சல்ஸ் கம்பைன் ஆகி ஒரு க்ளீனர் இமேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது 8 ஸ்டாரில் பார்த்தோம், அங்கே நல்லா இருந்துச்சு. பட் இங்கே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ்னு தான் நினைக்கிறேன். திருப்பி இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுவோம். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ் ரெண்டுத்துக்குமே போர்ட்ரேட் மோட் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து 24 megapixels f2. ஸோ சாம்சங் வந்து அந்த பிளர் ஸ்ட்ரென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன நம்ம பார்த்தது இல்லைன்னா இப்போ அந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போது. ப்ளஸ் என்னோடய ஃபேவரட் ஃபீச்சர், சாம்சங் இதை போர்ட்ரேட் டாலின்னு சொல்கிறாங்க. இந்த கூல் எஃபெக்டை நம்ம ஜிஃபா இல்லை MP4 சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஃபீச்சர் நம்ம பார்க்க போகிறது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஜென்ரலாக எனக்கு சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸ் பிடிக்காது. முன்னாடி சோனி ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அது எதுவும் செட் ஆனதே கிடையாது. நான் யூஸ் பண்ணல. ஆனால் சோனி ஃபோன்ஸில் அது ஒரு பாசிவ் ஸ்கேனராக இருந்துச்சு. ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் அன்லாக் ஆகும். பட் இங்கே ஆக்டிவ் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க சாம்சங். ஸோ லைட்டாக அந்த பட்டனை டேப் பண்ணாலே ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி அன்லாக் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு எனக்கு அது பரவாயில்லன்னு தோணுது. இன்னும் டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் அது எப்படி இருக்குது ஓவரால்னு. சாம்சங்கோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்கு முன்னாடி. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ மேபி ரிவ்யூவில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனிவே டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ அடுத்து உள்ள சிப்பை பார்ப்போம். இங்கே Exynos 7885 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7885 சிப்பில் 2 பவர்ஃபுல் A73 கோர்ஸ், 6 பவர் எஃபிஷியன்ட் A53 கோர்ஸ், A73 2.2 GHz வரைக்கும், A53 1.6 GHz வரைக்கும், Mali G71 MP2 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ RAM ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் 464, 6128 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிப் 14 nanometer ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே ஸ்லாட் ஆகும்னு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் Snapdragon 636 அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் சிபியூன்னு வரையில். பேட்டரி கெப்பாசிட்டி 3300 mAh. சாஃப்ட்வேர்னு வரையில் A7, Android 8, Oreo, அதுக்கு மேலே சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் 9ல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போவுமே மாதிரி சாம்சங் இங்கே சில ஒமிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் தேவையில்லாமல் டிசேபிள் பண்ணியிருக்காங்க. NFC கிடையாது, MST கிடையாது. ஸோ சாம்சங் பே கிடையாது. இங்கே வெறும் சாம்சங் பே மினி தான் இருக்குது. கேமராவில் உள்ள ப்ரோ மோட் டிப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் சில ஃபேவரட் ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, செக்யூர் ஃபோல்டர், இதெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது, அது நல்லாவே ஒர்க் பண்ணுச்சு. AR எமோஜி இப்போது டாப் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேருந்து மிட் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஃபோனில். உள்ள சிப் ஓவரால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரெகுலர் டே டு டே யூசேஜ்க்கு ஸ்மூத்தாக தான் ஃபீல் ஆச்சு. அகைன் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம திருப்பி அந்த பில்டுக்கு வருவோம். கிளாஸ் பேக், கிளாஸ் ஃப்ரண்ட் நல்லா தான் இருக்குது. 2.5D கிளாஸுங்கிறதுனால எட்ஜஸில் லைட்டாக கர்வ் ஆகுது. இந்த ஃபோனும் ஸ்லிம்மாக இருக்குது. 7.5 mm தான் திக்னஸ். இன்ஹேண்ட் ஃபீல் நல்லாவே இருக்குது. சைட்ஸில் கொஞ்சம் பிளாஸ்டிக் கொடுத்துருக்கிறது ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் உள்ள பேனல் 6 inches. இது ஒரு AMOLED பேனல். ஸோ பஞ்சி கலர்ஸ், நல்ல வியூவிங் ஆங்கிள்ஸ், பிரைட்டாக இருக்குது. ரெசல்யூஷன் ஃபுல் HD+. இன்னமும் சாம்சங் அதை இன்ஃபினிட்டி டிஸ்பிளேன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. பட் ஸ்டில் ஓவரால் ஒரு லுக் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த A7 2018 நல்லாவே கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ட்ரிபிள் கேமராஸ், ஒரு சைட் மவுண்டட் ஆக்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஒரு லாங் டிஸ்பிளே, நாட்ச் இல்லாமல், கிளாஸ் பில்ட். ஆனால் எப்போவுமே பண்ணுற மாதிரி சில ஒமிஷன்ஸ் சாஃப்ட்வேரில் NFC கிடையாது, MST கிடையாது, டைப் சி எடுத்துகிட்டு வராது. இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஃபோன் 24,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 2K கேஷ்பேக் ஆஃபர் பண்ணுறாங்க HDFC கார்ட்ஸில். ஜென்ரலாக இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்காது எம்பார்கோவில் கவர் பண்ணுற ஃபோன்ஸ்க்கு. ஸோ இந்த தடவை கிடச்சிருக்கு, அதனால சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இது வர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இதுக்கு பதில் வேறு ஏதாவது ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஆமாண்ணா, என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பை த வே, இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னு நினைக்கிறீங்களா, ப்ளஸ் இல்லைனா இது வேறு ஏதாவது ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா திருப்பி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறத வச்சு அந்த வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு பேஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.